கிறிஸ்தேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்துல நம்ம யாரு? நம்ம யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு திறமையும் இல்லை, தாளந்தும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பெருமை பாராட்டக்கூடிய ஒரு காரியமும் இல்லை, நான் வாழ்வது வேஸ்ட், நான் நிற்பதும் வீணானது, விருதாவானது என்று சொல்லி நம்ம நிக்கலாம், எண்ணலாம். நிறைய பேர் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குல்ல. இந்த ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்றால், எசாயா 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You shall be a crown of glory in the hand of the Lord. நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்கார கிரீடமாய் இருக்கிறாய் என்று திருமறை சொல்லுகிறது. நம்ம சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரீடமாய், அலங்கார கிரீடமாய் இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார், அப்படிதான் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு முன்னால யாருமே வேஸ்ட் இல்லை. மனிதன் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ல, நீ வேஸ்ட், நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு களிமண் வெறுமனே இருக்கும்போது அது கேட்பாரற்ற நிலையில இருக்கிறது. அந்த களிமண் அழகான பானையாக உருவாகி அலங்கரிக்கப்பட்டதோ அன்று ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் அலங்கார பொருளாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து விட்டோமானால், அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற விதத்தில் நம்மை வனை ஒப்பு கொடுத்து விட்டோமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்திலே நீ அலங்கார கிரீடமாய் இருக்கிறாய். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு முன்பதாக நமது வாழ்க்கை பிரயோஜனமற்றதை போல காணப்படலாம், ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை போல காணப்படலாம். அந்த ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால நாம் வெளியேற பெற்ற அலங்கார கிரீடமாய் இருக்கிறோம். நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஒருவன் இந்த உலக நம்மை வேடிக்கை பார்க்கும், அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அந்த ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள், இது சரீர அழிவுக்கு எதுவான சரீரம். ஆனால் நமது வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து விட்டோம்னால், நாம் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கூட அவருடைய கலத்திலே அலங்கார கிரீடமாய் உயர்ந்து நிற்கக்கூடிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். கவலைப்படாதிருங்கள், நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமா நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் வைத்த திட்டங்கள் மிகப்பெரியது. அவருடைய கரத்தில் அலங்கார கிரீடமாய் நிச்சயமாய் நம்ம நிற்போம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. உங்களுடைய சமூகத்திலே அலங்கார கிரீடமாய் நாங்கள் நிற்கக்கூடிய நாளை நீர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக நன்றியப்பா. இந்த உலகத்தை போல் அல்ல, நீர் எங்களை பார்க்கிற பார்வை வித்தியாசமான பார்வையப்பா. எங்களை உயர்த்தி வைக்க போகிற தயவுக்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.